நம்முடைய பேச்சோட தரம் உயரும். நம்முடைய சிந்தனையில் ஒரு தரம் இருக்கணுமா, தரம் வந்து அதிகமாக இருக்கணும். நம்ம சிந்தனையின் தரம் அதிகமாக இருக்கணும். நம்முடைய பேச்சோட தரம், நம்முடைய பார்வையோட தரம் அதிகமாக இருக்கணும். அப்படின்னா அதற்கு நம்ம வாழ்க்கை தரம்ங்கிறது அதுதான். அப்போ வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு தான். உணவின் தரத்தை உயர்த்துங்கள். நீங்கள் உண்ணுகிற உணவின் தரத்தை உயர்த்தினால் மட்டும்தான் உங்களுடைய எண்ணங்களின் தரம் உயரும், உங்களுடைய சிந்தனையின் தரம் உயரும், உங்களுடைய பேச்சுக்களின் தரம் உயரும், உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்போ தான் உயரும். நீங்கள் நிறைய பணம் சம்பாதிச்சிட்டா வாழ்க்கை தரம் உயர்ந்துடாது. நோய்களை தருகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய சிந்தனையின் தரம் குறைந்து விடும். நீங்கள் ஒரு பரோட்டா சாப்பிட்றீங்க, அது மாதிரி இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய சிந்தனையின் தரம் குறைந்து விடும், உங்களுடைய பார்வையின் தரம் எண்ணங்களின் தரம் குறைந்து விடும், உங்களுடைய வாழ்க்கையின் தரம் குறைந்து விடும். இப்போ இது மாதிரி உணவுகளை ரொம்ப மோசமான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் பரோட்டா இட்லி பொங்கல் தோசை இப்படிலாம் சாப்பிட்டாக்கா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் உங்களுக்கு நோய் வந்துடும். நோய் வந்துச்சுன்னா மற்றவங்களாம் உங்களை புறக்கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மற்றவங்களாம் நம்மளை வந்து ஒதுக்குறாங்க, பயம் வந்துடும் உங்களுக்கு, யாரையுமே நீங்கள் நம்ப மாட்டீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை தரமே குறைஞ்சிடும், உங்கள் எண்ணங்களின் தரம் குறைந்து விடும், உங்கள் பார்வையில் நோய் வந்துடும். நோயாளிகளுடைய பார்வை நோய் நிறைந்ததாக இருக்கும். அப்போ தரம் குறைந்ததாகிவிடும். அந்த பார்வையே வந்து தரம் குறைந்துடும். அதனால் உங்கள் எண்ணங்களின் தரத்தை உயர்த்தணும் அப்படின்னா உணவின் தரத்தை உயர்த்துங்க. உங்கள் உடம்புல ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துங்க. அப்போ தான் வந்து உங்கள் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தினா தான், ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட்டா தான் உங்களுடைய எண்ணங்களின் தரம் என்பது உயரும், உங்களுடைய சிந்தனைகளின் தரம் என்பது உயரும்.